எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அன்புறவுகளே, வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும் கல்வி வேறு, பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தின் ஊடாக அறிவு வேறு. இது ரெண்டையும் ஒன்றாக போட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையிலே நிறைய பேர் நினைக்கின்றார்கள், பாடசாலை சென்று கல்வி கற்று உயர்தர கல்விகளை கற்று அதை தாண்டி இன்னும் உயர்வாக கல்விகளை கற்றுக்கொண்டு போனால்தான் வாழ்க்கை சிறப்பு என்று சொல்லி. இல்லை, வாழ்க்கையிலே புத்தகத்தின் அனுபவத்தை விட தர்மத்தின் அனுபவமும் சமூகத்தின் அனுபவமும் என் வாழ்க்கைக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. இந்த அனுபவங்களுக்கு ஜாதி, மதம், மொழி, சமயம் தேவையில்லை. மனித நேயமும் முயற்சியும் கட்டாயம் தேவைப்படுகின்றது. நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் உங்களால் கடைபிடிக்க முடியாது. நான் பேசுகிற வார்த்தைகளில் எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கும். அதற்காக தான் நான் எனக்கு நேரங்கள் கிடைக்கும் போது சில கருத்துக்களை காணொளியின் ஊடாக கொடுக்கின்றேன். 1000 பேர் கேட்பார்கள், அதில் 10 பேர் என்னை புறக்கணிப்பார்கள், விரோதமாக சில கருத்துக்களை எழுதுவார்கள். அதை பற்றி பரவாயில்லை, ஏன் உலக சுபாவம் அதுவாக இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, கல்வி ஓரளவு தேவை. அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களும் அறிவும் அதைவிட தேவைப்படுகின்றது. யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஓரமாக அமர்ந்து நான் கற்றுக்கொண்ட கல்வி என்ன, அதிலிருந்து கிடைத்த அனுபவம் என்ன, சமூகத்தை பார்த்து நான் பெற்ற அனுபவம் என்ன, அதிலிருந்து என்னுடைய அறிவு எப்படி இருக்கின்றது என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே கல்வி கற்றவர்களும் இருக்கின்றார்கள், கல்வி கற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக புத்தகத்தின் கல்வியை நான் கற்றுக்கொள்ளவில்லை. காரணம், குடும்ப சூழ்நிலை, ஏழை, உதவிக்கு யாரும் இல்லை. ஒரு தாயுடைய முயற்சியால் ஏதோ ஒரு அளவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் கல்வி ஓரளவு தேவைப்படுகின்றது. அதை தாண்டி உங்களுடைய அனுபவம் முக்கியம். வாழ்க்கையிலே எவ்வளவோ இடங்களுக்கு போகின்றோம், எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம். அதிலிருந்து பல அனுபவங்கள் எமக்கு தேவைப்படுகின்றது. அனுபவத்தின் ஊடாக எங்களுடைய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவை. வாழ்க்கையிலே தேவையில்லாத மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கின்றோம். தன்னுடைய அறிவு என்பது தனக்கே என்றும் புரியாமல் இருக்கின்றது அதிகமான மக்களுக்கு. தன்னுடைய அனுபவம் என்ன என்பதை அதிகமாக உணராமல் இருக்கின்றார்கள். காரணம், வெறுமனையே பாடசாலையில் கற்ற கல்வியும் உயர்தர கல்வியும் அதை தாண்டி உயர்வான கல்விகளையும் புத்தகத்தின் அனுபவமும் ஏதோ எங்கேயோ கடவுள் எனக்கு துணையாக இருப்பார் என்ற சில நம்பிக்கைகளோடு பயணிக்கின்றார்கள். ஆனால் தர்மத்தினுடைய சில விஷயங்கள், அதை படித்த என்னுடைய கருத்துக்கள், நான் எதுவும் படித்த மகான் அல்ல, உங்களை குறை சொல்லும் அளவிற்கு நான் நல்லவனும் அல்ல, உங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நான் படித்த பட்டதாரியும் இல்லை, நான் அதிகமாக படித்த அறிவாளியும் இல்லை. என்னிடமும் சில பிழைகள் குறைகள் இருக்கின்றன. காரணம், காவி உடை அணிந்த துறவியாக இருந்தாலும் சாதாரண மனிதன் தான் நானும். வாழ்க்கையிலே ஒவ்வொரு படியாக தர்மத்தை கற்றுக்கொண்டு அனுபவங்களின் ஊடாக ஒவ்வொரு படியாக நாங்கள் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். இதில் கிடைத்த சில அறிவுகள், சில அனுபவங்களை நான் மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இவ்வளவுதான். அனுபவம் என்பது என்ன, அறிவு என்பது என்ன, கல்வி என்பது என்ன என்பதை நாம் வாழ்க்கையில் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
வெறுமனே நான் சொல்லும் எல்லா விடயங்களையும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளையும் முடியாது. ஏற்றுக்கொள்பவர்களும் இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்கள் போல் நடிப்பவர்களை நாம் எழுப்ப முடியாது. நான் சொல்லும் சில விடயங்கள் அனுபவக்காரர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் அதிகமாக புரியும். வெறுமனையே புத்தகத்தின் அனுபவத்தோடு நான் பட்டதாரி என்ற ஆணவத்தோடு இருப்பவர்களுக்கு புரியாது. காரணம், அவர்கள் ஒரு சில கட்டத்தில் ஓரமாக இருக்கின்றார்கள். நான் படித்தவன், பட்டதாரி என்ற. ஆனால் அறிவாளி என்பவர்கள் அப்படி இல்லை. எல்லா இடங்களிலும் என்னென்ன நல்ல விடயங்கள் கிடைக்கின்றதோ அதை பெற்றுக் கொள்வார்கள். அறிவாளிகள் அதிகமாக ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, குலகோத்திரங்கள் பார்ப்பதில்லை, ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லை. சாதாரண நாம் அனைவரும் மனிதர்கள் அல்லவா அப்படின்ற ஒரு உணர்வு அறிவாளிகளுக்கு வரும். புத்தகத்தின் அனுபவத்தை மட்டும் எடுத்தவர்கள், பட்டதாரி என்ற ஆணவ மனதிலே உள்ளவர்கள், என்னிடம் பணம் இருக்கின்றது, என்னை யாரும் ஆட்ட முடியாது என்ற சில கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு புரியாது. ஆகையால் என் மீது அன்பு வைத்த, என் மீது மரியாதை வைத்த, என்னையும் ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு குழந்தையாக ஏற்றுக்கொண்ட அதிகமான உறவுகள் இலங்கையிலேயும் உலகெங்கும் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் புத்தகத்தின் அனுபவம் வேறு, சமூகத்தின் அனுபவம் வேறு, அதிலிருந்து கிடைத்த அறிவு வேறு. யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.